சார் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, கமலை திடீர்னு சந்தித்த அமைச்சர். காரணம் என்ன தெரியுமா? வெளியே வந்த தகவல் இதான். என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம திரையுலகின் முன்னணி நடிகரான கமல் சார் வந்து கடந்த 3 மாதமாக வெளிநாட்டில் வந்து குடும்பத்தோடு சென்று தங்கியிருந்தார். தற்போது வந்து இந்தியாவிற்கு வந்து திரும்பி வந்த கமல் சாரை வந்து சேகர் பாபு வந்து சந்திச்சிருக்காரு. இந்த தகவல் வந்து தற்போது சமூக ஊடகங்களில் வந்து ரொம்ப வைரலாக ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்ன்றது தான் முக்கியமான விஷயம். முக்கிய தலைவர்களிடையே சந்திப்புகள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளுதல், அரசியல் ரீதியில் வந்து பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்றதுன்றது தான். இந்த வகையில் வந்து தற்போது கமல் சார் வந்து சந்திக்கும் அப்படி ஒரு மாற்றத்துக்காகவே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா குறிப்பாக வந்து மதிமுக வந்து கட்சியின் வந்து தலைவரான கமல் சார் வந்து 2026ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ள அரசியல் நடப்பு தொடர்பான கதைக்காகவே அமைச்சிட்ட வந்து பொறுப்புள்ளதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. அந்த ராஜ்யசபா எம்பியாக வந்து மாநிலங்களுக்கு வந்து செல்ல உள்ளதாகவும் சொல்கிறாங்க. இந்த தகவல் வந்து கமல் சாரின் ரசிகர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் என அனைவரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு வந்து கமல் சாரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எதற்கான விஷயன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சினிமா பிரபலமாக இருக்கிற நம்ம விஜய் சார் உள்ளே வர்றதுனால அதே சினிமா பிரபலமாக இருக்கிற கமல் சாரையும் அதே டைமில் இறக்கி விட்டால் ரொம்ப ஒரு காம்படிஷனாக இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். கண்டிப்பாக இது யாராக இருந்தாலும் அரசியல் ரீதியான இந்த விஷயத்தை இப்படி எடுத்துக்கு தான் இப்படி எடுத்து தான் ஆகணும். சரி, என்ன நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.